இங்கேயே உட்காந்துட்டு குண்டு செட்டில் குதிரை ஓட்ட சொல்றியா உங்க கூட? இங்க எங்க குதிரை ஓட்டுறேன், நான் கழுதை தானே ஓட்டுறேன். அவ்வளவு ஒன்னும் கஷ்டப்படலன்ற கழிவுகளி ஊத்திக்கிட்டு இருக்க. அப்புறம் டெய்லி பணம் கட்டு உயிர் எடுக்கிற. பணத்தை வந்து அப்படியே நான் நெகட்டிவால பேசலப்பா, நான் பாசிட்டிவா பேசுறேன். வேலை வெட்டிக்கு போந்தான் சொன்னாங்க. அதான் போறேன் மலேசியாவுக்கு. இங்கதான் வயசு பாக்குறாங்க, அங்கன்னா அது பார்க்க மாட்டாங்க. தமிழ்நாட்டுல கந்தலான பத்தாதுன்னு ஆந்திரா போய் கண்டமாக போறாராம். பாரு, கொஞ்ச நாள் பிரிஞ்சு இருந்தாதான் ஒரு ஊழல் வரும் நமக்குள்ள. ஒன்னும் ஊழல் வராது, இன்னும் தான் பிரிவு வரும், காதல் வரும் நமக்குள்ள. அதெல்லாம் அப்படியெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது. இருக்கும்போது அன்பு வரும் நமக்குள்ள. இருக்கும்போதே வரலையா, இல்லாதப்ப இல்லாதப்பதான் வரும். நீ பிரிஞ்சு இருந்து பாரு, வரும். உனக்கு வேற யார் மேலயோ எனக்கு வேற யார் மேலயோ அப்படிதான் வரும். இரண்டாவது சொல்ற பத்தியா, அது ஒண்ணா வரும். எனக்கு யார் மேலயும் வராது, ஆனா உனக்கு யார் மேலயாவது வரும். உண்மையை பேசிட்டு இருக்க. இப்ப நான் மட்டும் இல்ல, உண்மையை தான் நடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்க பாரு. ஒன்னும் வேலை இல்லடா, சும்மா தான் கிடக்குறேன் வீட்டுல. எப்படி போயிட்டு இருக்கு பிசினஸ்லாம் உனக்கு? நல்லா இருக்கா? அங்க மலேசியால எப்படி கிளைமேட்லாம்? இங்க இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, இப்ப கொஞ்சம் வெயில் குறைஞ்சிடுச்சு. ஆமா ஆமா, ஏதோ வேலை இருந்தா சொல்லண்டா, மலேசியால நானும் வந்துடுறேன் உங்க கூட. எம்மாடா ஒன்றும் வேலை ஒன்றும் பெருசா இல்லைடா. எதா இருந்தா சொல்லு, பாஸ்போர்ட்லாம் ரெடியா இருக்கு. நீ ஓகே சொன்னா வந்துடுவேன். எனக்கு ஒன்றும் இல்லை, மாதம் 50,000 ரூபா கமிட்மெண்ட் வீட்டுக்கு, அது மட்டும் கொடுத்துரு. வேற நீ என்ன வேலை சொன்னாலும் செய்கிறேன். உங்கள் வீட்டுக்கு கக்கூஸ் கழுவணுமா சொல்லி கழுவுறேன். ஆமாம், அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. என் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குங்க, சொல்லவும் முடியலை மெல்லவும் முடியலை. கார் துடைக்கணுமா இல்லை கக்கூஸ் கழுவணுமா, எது ஒன்றா பண்ணுறேன். சரியா? நான் ரெடியாக இருக்கேன்டாப்பா. பணம் வந்தால் போதுங்க சாமி, இங்கே முடியல சத்தியமாக. சரி வச்சுட்டா? ஓகேடா. யார் கூட பேசிட்டு இருக்க? என் ஃப்ரெண்டு மலேசியாவில் இருக்காப்புல, எங்கள் பிஸ்னஸ் பண்ணுறாப்புல, டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்ஸு. சரி, அதான் கேட்டாப்புல, என்னடா பண்ணுற, எப்படி போயிட்டுருக்கு, ஏதாவது முன்னேற்றம் இருக்கா வாழ்க்கையிலன்னா. கடந்த 17 வருஷமாக முன்னேற்றமே இல்லாமல் தான் நான் உட்காந்துருக்கேன். நான் என்ன பாஸ்போர்ட் இதெல்லாம் பேசிட்டு இருக்கேன், என்ன போகிறதுக்கா? அதான் நான் கேட்ட வேலை கேட்டேன் அவங்கிட்ட. இருக்கு மச்சான், இப்போ நான் என் பிஸ்னஸ்க்கே ஆள் தேவைப்படுது, வரதுன்னு வந்துரு மலேசியாக்குன்றப்பல. அதான் போயிடலான்னு பார்க்குறேன். குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு போய் மலேசியாவில் போயிட்டு வேலை பார்த்து என்ன பண்ண போகிறேன்? குடும்பத்தை விட்டுட்டு போய் தான் எல்லாருமே துபாயிலையும் சவுதி அரேபியாலையும் ஈரான்லையும் ஈராக்லையும் சொல்லி கஷ்டப்படுறாங்க. கத்தார்லாம் இங்கேயே உட்காந்துட்டு குண்டு செட்டில் குதிரை ஓட்ட சொல்றியா உங்க கூட? இங்கே எங்கே குதிரை ஓட்டுறேன், நான் கழுதை தானே ஓட்டுறேன். அவ்வளோ ஒன்றும் கஷ்டப்படலன்ற கழிவுகளி ஊற்றிக்கிட்டு இருக்க. அப்புறம் டெய்லி பணம் கட்டு உயிர் எடுக்கிற. கஷ்டப்படுறதுண்டா, கஷ்டம் தான், எனக்கு கஷ்டம் தான். ₹1 நான் கூட ஓன்றது நிக்க வேண்டியதா இருக்கு. இப்ப நான் எங்க சம்பாரிச்சேன்னா நான் ராஜா மாதிரி வாழ்வேன்ல. உன்கிட்ட வந்து நிக்க வேண்டியதா இருக்கு. ஆமா, ஏன் இதுல என்ன உனக்கு அப்படி என்ன கேவலம்? கேவலம் தான் அது, பொம்பளை கிட்ட காசு கேட்டு நிக்கிறது. நீ நானும் பிரிச்சு பேசுறியா? இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றிய, அசிங்கமா இருக்குடா. என்ன இது பிரிச்சு பேசலப்பா. தாயா இருந்தாலும் புள்ளையா இருந்தாலும் வாயிரம் வேற இல்ல. மூணாவது மனுஷங்கிட்ட போன் பண்ணி இங்க நடக்கிற சூழ்நிலை சொல்ற. சரி, நானும் அப்படி வேண்டாதவளா உனக்கு? நான் நடக்கிற விஷயம் சொல்லப்பா, இருக்கிறத சொன்ன நானு. எனக்கு கஷ்டமா கிட மச்சான், ஏதாவது வேலை இருந்தா சொல்லுன்னு. சரி வாடா, நான் தரேன்டா, நான் அங்கே டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஆள் தேவைப்படுதுன்றான். போறேன், போய் நல்லா சம்பாரிச்சானா உனக்கு தானே நல்லது. மாசம்னா 50,000 ரூபா சொலையா அனுப்புவேன். நீ நல்லா ஜாலியா எங்க இருந்துகிட்டு இன்ஸ்டால ரீல்ஸ் போட்டுக்கிட்டு அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கிற காசு செலவு பண்ணிக்கிட்டு. அப்புறம் நான் ஒரு 4 வருஷம் கழிச்சு வருவேன், வந்து பார்த்தா இங்க ஒண்ணுமே இருக்காது, எல்லாத்தையும் அழிச்சிட்டு உட்காந்துருப்பேன். அப்புறம் என்ன போட்டு தள்ளுருவேன். இதான் நடக்குது. அழிச்சிட்டு உட்காந்துருக்க, போட்டு தள்ளுருவேன். என்ன பேச்சு இது? இல்லப்பா சொல்றேன், அதாவது 100ல ஒரு 2-3 பேர் என்ன பண்றாங்கன்னா, புருஷங்கார சவுதி அரேபியாலயோ கத்தார்லயோ துபாயிலயோ இருந்தா அங்க இருந்து அனுப்புற பணத்தெல்லாம் வர வச்சு இங்க வாங்கி நல்ல ஊதாரித்தனமா செலவு பண்ணிட்டு கடைசியில அவர் துபாயில இருந்து இங்க வந்த உடனே சோத்துல விச வச்சு கொன்னுடுறது. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. நான் எல்லாரையும் சொல்லல, ஒரு சில பேரை சொல்றேன். அந்த கேட்டகரியில நீ வரக்கூடாதுன்றதுக்காக பேசி முடிச்சிட்டியான்னு கேட்டா. அப்ப நான் பணத்துக்காக தான் இருக்கேன்னு நினைச்சியா அவங்க கூட? அப்படி நினைச்சுதான் பழகிட்டு இருக்கியா நீ? எல்லாருமே பணத்துக்காக தான் இருக்காங்க கூட. பாத்திருப்ப அந்த மாதிரி ஆட்கள் எல்லாரும் பெத்த தாய் தகப்பனை தவிர எல்லாரும் பணத்துக்காக தான் கூட இருப்பாங்க. ஏன் பெத்த தாய் தகப்பனே சம்பாதிக்கலன்னா சொல்லிக்கடதான் செய்வாங்க. பணத்தை வந்து அப்படியே நான் நெகட்டிவால பேசலப்பா, நான் பாசிட்டிவா பேசுறேன். வேலை வெட்டிக்கு போந்தான் சொன்னாங்க. அதான் போறேன் மலேசியாவுக்கு. இங்கதான் வயசு பாக்குறாங்க, அங்கன்னா அது பார்க்க மாட்டாங்க. தமிழ்நாட்டுல கந்தலான பத்தாதுன்னு ஆந்திரா போய் கண்டமாக போறாராம். பாரு, கொஞ்ச நாள் பிரிஞ்சு இருந்தாதான் ஒரு ஊழல் வரும் நமக்குள்ள.
ஒன்னும் ஊழல் வராது, இன்னும் தான் பிரிவு வரும், காதல் வரும் நமக்குள்ள. அதெல்லாம் அப்படியெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது. அன்பு வரும் நமக்குள்ள. இருக்கும்போதே வரலையா, இல்லாதப்ப இல்லாதப்பதான் வரும். நீ பிரிஞ்சு இருந்து பாரு, வரும். உனக்கு வேற யார் மேலயோ எனக்கு வேற யார் மேலயோ அப்படிதான் வரும். இரண்டாவது சொல்ற பத்தியா, அதுவா வரும். எனக்கு யார் மேலயும் வராது, ஆனா உனக்கு யார் மேலயாவது வரும். உண்மையை பேசிட்டு இருக்க. இப்ப நான் மட்டும் இல்ல, உண்மையை தான் நடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்க பாரு. இப்ப என்ன, நான் போணுமா வேணாமா மலேசியாக்கு? ஏன்டா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க நீ? என்கிட்ட சொன்னா நான் போய் வேலைக்கு போக போறேன். நீ வேலைக்கு போறியா? ரெண்டு பேரும் சேர்ந்து பாத்துக்கலாம். உனக்கு தான் வேலை கிடைக்கும். மிஞ்சி போனா நீ படிச்ச படிப்புக்கு இல்ல சித்தாலு ஏதாவது இந்த மாதிரி கால் தான் கிடைக்கும். நீ எத்தனாவது படிச்சிருக்க? நான் 7வது பாஸ்னே. அடே வண்டூருட்டான் தலையா, நான் SSLCடா. பண்ணு, எவ்வளவு ஏதாவது பண்ணு. ஏதாவது ஸ்கூல்ல ஆயம்மா வேலை கிடைக்கும். உன்னால எனக்கு கேவலம் மட்டும் தான் படுத்த முடியும். சரி, அதாவது எனக்கு கிடைக்குது, அதுக்கு உனக்கு கிடைக்கலையே. எங்க போனாலும் ரிஜெக்ட் தான் பண்றாங்க உன்னை. ரிஜெக்ட் பரவாயில்ல விடு. ஒரு நாளைக்கு ரிஜெக்ட் பண்றவங்க தான் நாளைக்கு வந்து அப்படியே அக்செப்ட் பண்ணுவாங்க. நாளைக்கு நான் உட்கார்ந்துட்டே இருன்னா, இன்னைக்கு என்ன பண்ண யோசிக்காத. நான் அடுத்த மாசம் போறேன், போயிடுறேன், மலேசியா போறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். நான் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? எதுக்கு? உனக்கு கவலையே அதான். நான் இருக்கிறது தான் கவலையே உனக்கு. எப்படா போய் ஒளிவான்னு பாத்துட்டு இருக்க நீ. என்ன சொன்னாலும் நீ நம்ப மாட்டியா? நீ உன்னை நம்பவே மாட்டேன். உண்மையை கண்டுபிடிச்சிட்டியா? அதெல்லாம் கண்டுபிடிச்சு பல நாள் ஆச்சு. ஓ சார், நான் மேல அப்படியே அக்கறையில பாசத்துல நீ இல்லைன்னா அப்படியே பிரிஞ்சு போயிடுவேன்ற நினைப்புல சொல்றேன்னு நினைச்சியா? வாய்ப்பில்லை ராஜா. போடா போடா. இல்லைன்னா அப்படியே வந்து நாங்க அப்படியே ஏங்கிடுவோமா? அப்படியே என்ன, நான் வேலைக்கு போயிட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணணுமா? நான் உனக்கு சொல்லவே இல்லையே போ சொல்லி. நீ தான் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்க லூசு மாதிரி. எப்படா என்ன ஃபிளைட் ஏற்றி விடலாம், நிம்மதியா நீங்க இருக்கலாம், மாசம் மாசம் நான் அனுப்புற பணத்தை வச்சுக்கிட்டு நல்லா வந்து மேக்கப் பண்ணிக்கிட்டு பியூட்டி பார்லர் போய்கிட்டு விதவிதமா மீஷோல ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு தெரியும் உன்னைய பத்தி எல்லாம் எனக்கு புரிஞ்சுக்கிட்டியா, தெரிஞ்சுக்கிட்டியா, சொரிஞ்சுக்கிட்டியா? நீ எங்க உட்கார்ந்துட்டு இருக்க? கிளம்புறேன். பாஸ்போர்ட் ரெடி ஆயிடுச்சுல்ல, வந்துருச்சுல்ல, மச்சான் விசா அனுப்புவான், போறேன். ஒரு 6 வருஷம் இல்ல 40 வருஷம் ஆனாலும் இங்க வரமாட்டானா இந்தியாவுக்கு. எப்ப பார்த்தாலும் இப்படி கத்துற வேலை தான், புலம்புற வேலை தான். என்ன கத்துற வேலை, புலம்புற வேலை கிடையாது. மலேசியா எப்ப போற? அடுத்த மாசம் கண்டிப்பா. அவன் வந்து இந்தியன் மணிக்கு வந்து 50,000 ரூபாய் தர வச்சான் அப்படின்ட்டு இருக்கான். அதுல நான் ஒரு 5,000 ரூபாய் வச்சுக்கிட்டா கூட சாப்பாடு தங்குறதுலாம் ஃப்ரீ தானா. உனக்கு ஒரு 45,000 ரூபாய் அனுப்புறேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அனுப்புறேன்ப்பா. எப்படி நம்புறது? நான் அத நம்பிக்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் நம்பிக்கை. நம்பிதான் ஆகணும். எதுக்கு? 50,000 இல்ல அதிகமா நான் கேட்டுக்கிற சம்பளம்? இதுல கூடமா சந்தேகம் உனக்கு? உன்னால நம்ப முடியாது. அனாவசியமா சந்தேகப்பட்டு நீ அசிங்கப்படுத்தப்படாது. நீ 80,000 இருக்கும், நீ 50,000 30,000 அப்படி ஆட்டிய போட்டுறலாம் பாக்குறியா? இந்த ராதா கிட்ட அதெல்லாம் செல்லாது. போதும், ஒரு நாள் நம்பி ஏமாந்தது வரைக்கும். அப்ப நான் போனோம் மலேசியாக்கு. ஆமா போணும். ஆமா, உனக்கு மாசமான 50,000 ரூபாய் வந்துடணும் கண்டிப்பா. புரிஞ்சுனாலும் பரவாயில்ல. பரவாயில்ல, இப்ப இருந்து மட்டும் என்ன பண்ற? 4 வருஷம் இல்ல 40 வருஷம் எல்லாம் இருந்தாலும் நீ கேட்க மாட்டேன். ஐயோ, சத்தியமா கேட்க மாட்டேன். வர சொல்ல மாட்டேன். வரவே ஐயோ, ஏன் அந்த தப்பை மட்டும் நான் பண்ணவே மாட்டேன். பணம் தான் வாழ்க்கை ஐயா. நீ தானே சொன்ன இப்ப பணம் தான் வாழ்க்கைன்னு உன்னை சொல்ற. சின்னதா ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஆனா உன் மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் அப்படியே கொட்டினா பாரு, நீ எடுத்த பாரு வாந்தியே நீ. டெஸ்ட் பண்ணி பாத்தியா? ஆமா. டெஸ்ட் பண்ணி ஆனா கொஞ்சம் பாரு, ஒரு சின்ன பிசுறு கூட ஒரு உனக்கு இல்லப்பா நீ போவாதன்னு சொல்ல வரதா பாரு மனசுல. ஏன் நான் சொல்லணும்? ஐயோ, எங்க அப்பா அம்மா என்ன பொய் சொல்லி வளர்க்கல. பொய் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன். பொய் சொல்லுமா அப்படின்ட்டு எனக்கு பொய்யே வராது என் வாயில. அட பாவீங்களா, நீ வேணா பொய் சொல்லி. உனக்கு தேவை பணம் தானா? எனக்குன்னு இல்ல, இருக்கிற எல்லாருக்குமே பணம் தான் முக்கியம். மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். அப்ப நான் வேணாமா இங்க? நீ எதுக்கு? அப்ப நான் போயிட்டுமா? போ, தாராளமா போ. போடா போ. எதுக்கு வெட்டியா வீட்டுல உட்காந்து தண்டை சோறு தின்னுட்டு இருக்க? உனக்கு அப்ப நான் போயிட்டாங்க, நான் மாசம் மாசம் உனக்கு பணம் அனுப்புவேன், அதை இங்க வச்சு நீ என்ஜாய் பண்ணலான்னு பாக்குறியா? அது மட்டும் உன் கனவுல நடக்கவே நடக்காது. அப்ப ஆமா போக மாட்டியா? நான் எதுக்குடி போனோம்? போறேன்னு சொன்ன. நான் சும்மா சொன்னேன். அதானே பார்த்தேன். அவங்க வந்து தாம்பலத்துல வச்சு தாங்கிட்டு இருக்காங்க. ரவிராஜ் எப்போ வருவான்ட்டு மலேசியால ஏர்போர்ட்ல நின்றுட்டு இருக்காங்க. போயாயோ அப்படியே சொல்ல, ஏன் மாசமான 50,000 ரூபாய் வரும், அதை வச்சு நீங்க வந்து என்ஜாய் பண்ணலான்ட்டு. ஒரு ரூபாய் கூட உனக்கு வராது. நடக்காதுன்னு தெரிஞ்சு. ஆமா, உன்னை தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல உட்கார வச்சு பிச்சை கூட உன்னை எடுக்க விடுவேன். ஆனா உனக்கு வந்து நான் சம்பாதிச்சு கொடுக்க மாட்டேன். இதெல்லாம் ஒரு பெருமைன்ட்டு வர சொல்லிட்டு. பெருமை கிடையாது, சம்பாதிச்சு கொடுக்கணும். சில பொம்பளைங்க இருக்காங்க, அவங்களுக்கு தரலாம், உனக்கே தரணும். சில பொம்பளைங்களா வேற இருக்காங்களா? சில பல பேர் இருக்காங்க நல்லவங்க எல்லாம். இப்படி புருஷனை போய் விட்டு நைஸா வந்து அப்படியே சம்பாதிச்சுட்டு அப்படியே இங்கே இருந்து கோபம் நடத்தலான்னு பாக்குற பாரு. வாங்குற பவுடர் டப்பா ஃபுல்லா அடிச்சிடுறது, ஒரு வாரத்துல காலி பண்றது. பவுடருக்கே ஆயிடுது செலவு. உனக்கு மை வாங்குறதுக்கும் பவுடருக்கும் லிப்ஸ்டிக்கும் மாசம் 10,000 ரூபாய் செலவாகுது. இதுக்கெல்லாம்